நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தி ஆசிரியர் தமிழரசன். வணக்கம் தமிழரசன். பாஜக தேர்தல் அறிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அளவிலான தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை வெளியிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். மோடிக்கு கேரண்டி என்ற வார்த்தையை சமீபத்தில் மிக அதிக அளவில் பரப்புரை கூட்டங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். அதனை மையமாக கொண்டு, அதனை ஒரு அடிப்படை வார்த்தைகளாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மோடியின் உத்தரவாதம் என்ற வார்த்தையை கொண்டு ஏழை குடும்பங்களுக்கு, நடுத்தர குடும்பங்களுக்கு, பெண்களுக்கான அதிகாரம், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, மூத்த குடிமக்கள், விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான மோடியின் உத்தரவாதம் என்ற அடிப்படையில் வாக்குறுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதிகளின் மிக முக்கியமான அம்சங்களாக நாம் பல விஷயங்களை பார்க்க முடிகிறது. அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய திட்டங்கள், வாக்குறுதிகள் என்று அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தனர். அந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையின் மிக முக்கியமான அம்சங்களை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு, வாக்குறுதியை பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மேலும் நாடு முழுவதும் பொது வாக்காளர் பட்டியல் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு பழங்குடியினர் கௌரவ தினமாக அறிவிக்கப்படும், ஆண்டாக அறிவிக்கப்படும் என்று அறிவிப்பு அதில் இடம்பெற்றிருக்கிறது, வாக்குறுதி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் அதில் அடங்கியிருக்கிறது, வாக்குறுதியும் அடங்கியிருக்கிறது. 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்ற வாக்குறுதியும், பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் 80% தள்ளுபடியுடன் மருந்துகள் கிடைக்கும் என்ற வாக்குறுதியும் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. குறைந்த விலையில் பைப் மூலமாக கேஸ் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இலவச உணவு தானிய திட்டம் வழங்கும் நடைமுறை 5 ஆண்டுகளுக்கு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடரும் என்ற வாக்குறுதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவச உணவு தானிய வழங்கும் திட்டம் ரேஷன் கடைகளில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 3 கோடி பேருக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 3 கோடி பேருக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருநங்கைகளுக்கும் ஆயுஷ்மான் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும், முத்ரா கடனுதவி 10 லட்சம் ரூபாயில் இருந்து 20 லட்சமாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பெண்களின் கர்ப்பை வாய் புற்றுநோய் தடுக்க தடுப்பூசி செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும். மலைவாழ் மக்களின் வாழ்வை மேம்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அவர்களுடைய உற்பத்தி பொருளை விற்பனை செய்வதற்கு தேவையான உதவிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை மேற்கோள் காட்டி அவர் பேசியிருக்கிறார். மேலும் தமிழ் மொழி, திருவள்ளுவர் குறித்த அறிவிப்பும் இந்த பிரதமருடைய வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் அவர் பேசும்போதே தமிழ் மொழியை உயர்த்தி பேசியதை நாம் கவனிக்கலாம். பல கட்டங்களில், பல கூட்டங்களில் அவர் தமிழ் மொழியை, திருவள்ளுவர், திருக்குறளை உயர்த்தி பேசியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெளியிடப்பட்ட பாஜக தேர்தல் அறிக்கையிலும் அது தொடர்பான வாக்குறுதி இடம்பெற்றிருக்கிறது. பேசும்போதும் அதனை குறிப்பிட்டு அவர் தனது கருத்தை பதிவிட்டிருந்தார். தமிழ் மொழியை எல்லா இடங்களிலும் பரப்புவதற்கான புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், திருவள்ளுவர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியாவில் 2036ஆம் ஆண்டில் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் புதிய சேட்டலைட் மையங்கள் ஏற்படுத்தப்படும். நிலவில் மனிதன் தரையிறங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். லாரி ஓட்டுநர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓய்வு மையம் அமைக்கப்படும். இந்தியா சார்பில் சர்வதேச அளவிலான விண்வெளி மையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. புல்லட் ரயில் தொடர்பான அம்சங்களும் இடம்பெற்றிருக்கிறது. வட மாநிலங்களில் புல்லட் ரயில் திட்டங்கள் மேலும் விரிவுபடுத்தப்படும். குறிப்பாக மும்பை, அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் இயக்கப்படும் என்றும், வந்தே பாரத் மெட்ரோ, ஸ்லீப்பர் உள்ளிட்ட 3 வகையான வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு அதில் இடம்பெற்றிருக்கிறது. வாக்குறுதியை குறிப்பிட்டிருக்கின்றன. மேலும் பயோகேஸ் குறிப்பிட்டிருக்கின்றன. சூரிய ஒளி மின்சக்தி உள்ளிட்ட சுயசார்பு இந்தியாவுக்கான நடவடிக்கைகளை மேலும் உத்வேகப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி இடம்பெற்றிருக்கிறது. சூரிய ஒளி மூலம் நாடு முழுவதும் மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதற்கடுத்தபடியாக நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும்.
பெண்களுக்கான சானிட்டரி நாப்கின் ₹1 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. மிக குறிப்பாக பெண்களுக்கு ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும் என்ற முக்கியமான வாக்குறுதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவை 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவோம் என்றும் அதில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உலகின் 5வது பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்திருக்கிறது. பிரதமர் மோடி அதனை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் என்று பாஜகவினர் சொல்லி வரக்கூடிய நிலையில் தற்போது உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உயர்த்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி வாக்குறுதி அளித்திருக்கிறது. கூடுதலாக பொது வாக்காளர் பட்டியல் அமல்படுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றனர். ஏற்கனவே திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை என்பது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அந்த முறை ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி வாக்குறுதியில் மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை என்பது அமல்படுத்தப்படும். ஏற்கனவே முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு அந்த குழுவின் அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கப்பட்டது. அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் அரசியல் களத்தில் எதிரொலித்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான அறிவிப்பை வாக்குறுதியை பாஜக கொடுத்திருக்கிறது. மேலும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு அவர்கள் குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதனை குறிப்பிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே CAA சட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பது நமக்கு நினைவிருக்கலாம். சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பாக அதற்கான அறிவிப்பை மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருந்தார் என்பதும் நமக்கு நினைவிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய வகையில் பல்வேறு தரப்பினருக்கான வாக்குறுதிகள் அடங்கிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை என்பது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக மூத்த தலைவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான அந்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளின் வித்தியாசமாக பல்வேறு வாக்குறுதிகள். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை நாம் பார்த்தோமே ஆனால் இடஒதுக்கீடு சார்பாக பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, அரசு பணி உள்ளிட்ட பணிகளில், மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்றும், ரோஹித் வெம்லா சட்டம் மற்றும் பல்வேறு விதமான EWS பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு என்பது அனைத்து தரப்பினருக்கும் விரிவுபடுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள். மிக முக்கியமான வாக்குறுதியாக ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ₹1,00,000 வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் அதில் அடங்கியிருந்தன. தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குறுதி என்று நாம் பார்க்கும்போது இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பல்வேறு சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் அறிவிப்பு எதுவும் இந்த வாக்குறுதிகளில் இடம்பெறவில்லை. ஆனால் பல்வேறு தரப்பினரை கவரும் வகையில் வளர்ச்சி திட்டங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் என்று இந்த வாக்குறுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவுக்கு தேர்தல் வெற்றி பெறுவதற்கு உதவிகரமாக இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 2 முறை பிரதமர் நரேந்திர மோடி 5 ஆண்டு காலகட்டத்தை நிறைவு செய்து 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பதற்கான மும்முரங்களில் அந்த கட்சியினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே பல இடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி மோடியின் கேரண்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தி பரப்புரை கூட்டங்களில் தனது கருத்தையும் வாக்குறுதியும் அளித்து வருகிறார். கூடுதலாக கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் கீழ் கண்டது எல்லா திட்டங்களுமே வெறும் ட்ரைலர் தான். இனிமேல் தான் மிகப்பெரிய திட்டங்கள், மாற்றத்தை நாம் உருவாக்க போகிறோம், அதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிறோம் என்று தொடர்ந்து கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 2047ஆம் ஆண்டுதான் எங்களுடைய இலக்கு. சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டில் ஏற்கனவே தற்போது அமிர்த காலம் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் குறிப்பிட்டு வருவதும் நமக்கு நினைவிருக்கலாம். சுதந்திரத்தின் 75வது ஆண்டை நாம் கடந்திருக்கிறோம். இந்த நிலையில் 2047ஆம் ஆண்டை இலக்காக கொண்டு பல்வேறு திட்டங்கள், கடந்த ஆட்சிகளில் பார்த்த ட்ரெய்லருக்கு மாற்றாக பல்வேறு மிக முக்கியமான திட்டங்களை அமல்படுத்தப் போகிறோம் என்று அவர் சொல்லி வந்திருந்த நிலையில் தற்போது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குறுதி என்பது தேர்தல் அறிக்கை சங்கல்ப் பத்ரா வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான அறிவிப்புகளாக
ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும், பொது வாக்காளர் பட்டியல் நடைமுறைப்படுத்தப்படும், அதற்கு அடுத்தபடியாக பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் பல்வேறு தரப்பினரை உள்ளடக்கிய தமிழ் மொழி சார்ந்த, திருவள்ளுவர் சார்ந்த அறிவிப்புகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 10 நாட்களுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தொடர்ச்சியாக அதனை பரப்புரை கூட்டங்களில் அந்த வாக்குறுதிகளை முன்வைத்து வருகின்றனர். இன்னும் சில தினங்களில் முதற்கட்ட தேர்தலை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்திருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் கருத்தும் எடுக்கிறது. திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகளும் அவர்கள் சார்பிலான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிக முக்கியமான ஒரு தூண். அந்த கட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே இருந்து செயல்பட்டு வருகிறது. அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதி வரக்கூடிய தேர்தல்களில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? 400க்கும் மேலான இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம், குறைந்தபட்சம் 370 இடங்கள் உறுதி என்ற நம்பிக்கையோடு பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியினர் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் அறிக்கை அவர்களின் இலக்கான 400 என்பதற்கு உதவுமா, அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறதா என்பதற்கான விடை ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். இருப்பினும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாக்குறுதிகளை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை வெளியிட்ட அடுத்த நாளை அவர் தமிழகம் வந்து பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார். இந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு அவர் முன்வைக்க இருக்கிறார், அது தமிழக மக்களின் நம்பிக்கையை, இந்திய மக்களின் நம்பிக்கையை எப்படி பெறப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சில தினங்களில் முதற்கட்ட தேர்தல், குறிப்பாக தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் நோக்கி தேசிய தலைவர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கின்றனர். அனைத்து தலைவர்களும் இறுதிக்கட்ட பரப்புரையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், வேட்பாளர்களும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான செய்திகளையும் உடனடி கள நிலவரங்களையும் மாலை முரசு தொலைக்காட்சியில் நேயர்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாக்குறுதிகளின் பல்வேறு அம்சங்களையும் நாம் நேயர்களுக்கு வழங்கினோம்.